இப்ப இந்த ஷோவோட ஒரு மெமரபிள் மொமெண்ட்னா என்னன்னு சொல்லுவ? ரஹ்மான் சார் வந்திருந்தாங்க. ம். ஸோ நான் உதய் உதயா பாடுனேன். கரெக்ட். ஸோ அவர் முன்னாடியே பாடுறது அந்த டிஃபிகல்ட் சாங். ரொம்ப அந்த பொர்ஷன் நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். அது ஹி டோல்ட் தட் ஆஃப்டர் 13, 14 ஆகும்போது நீ பெரிய சிங்கர் ஆயிடுவே சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. ஆஃப் கோர்ஸ். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆஃப்டர் தட். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். லைக் ஐ டோல்ட் ஆல் ஆஃப் தட் அண்ட் இட்ஸ் வெரி அதுக்கப்புறம் ஏதாவது சொன்னாரா அவரு? அதுக்கப்புறம் மீட் பண்ணி பேசினியா? பேச முடியல. நான் ஷோல மீட் பண்ணேன். ஆ. ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ யூ டிட் திஸ் அவரோட ஷோஸ்ல வந்து யூ ஆர் டூயிங் ஆமாமா. நான் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை கான்சர்ட்டுக்கு சார் கூட மாமன் அண்ட் ஜிகு ஜிகு ரேல ஆமா பாடினேன். பாடியிருந்த. ஆமா. கரெக்ட், ஸோ கரெக்ட். அதுக்கு போனேன். இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். நெறைய ப்ளேபேக் சிங்கர்ஸ் எல்லாமே மீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இட்ஸ் வெரி குட். வெரி நைஸ். எப்படி இருந்தது? வாட் வாட் கைண்ட் ஆஃப் லேர்னிங் யூ ஹேட் வித் த ரெக்கார்டிங் ஆஃப் ரஹ்மான் சார்ஸ் சாங்? ரஹ்மான் சார் நான் பாடும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடணும் அதான் சொன்னாரு. லைக் இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் லைக் ஹாப்பி சாங் எல்லாம். ஸோ என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணி அப்படியே ம். பாடணும். தென் இது க்ரௌட்ஸ் வில் பி வெரி குட். ஸோ அப்படிதான். வெரி குட்.